உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். இன்றைக்கு பாசுரம் 20-21. 20ஆம் பாசுரத்தில் திரும்பவும் ஆண்டாளோட அந்த விஞ்ஞான அறிவு, அது இத்தனை காலமாக மக்கள் அல்லது அந்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே அதை ஒரு புராண கதையின் மீது ஏற்றி 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 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் புராணத்தை தாண்டி ஆண்டாள் நம் உடம்பில் இருக்கின்ற செல்களை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத இப்போ உள்ள விஞ்ஞான பார்வையில் நம்ம பார்க்கலாம். இப்படி கூட ஒரு பார்வையை கொண்டு வர முடியுமா ஆண்டாளோட திருப்பாவையில் அப்படின்னா, ஆமாம் முடியுங்கிறதுக்கான சாட்சி தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற அந்த பார்வை. முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம், அப்புறம் அந்த விஞ்ஞான பார்வை என்னங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம். சரியா? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய், திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் 33 தேவர்க்குன்னு ஆரம்பிக்கிறா ஆண்டாள். அந்த 33 தேவர்க்குன்னா உடனே புராணம் பேசுபவர்கள், அந்த கதை பேசுகிறவங்க, ஆன்மீகம் பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு காலம் இருந்தது. அப்போ 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க அப்படின்னெல்லாம் கதையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போதுள்ள மருத்துவர் உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த 33 கோடி தேவர்கள் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை, வேற எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 38 ட்ரில்லியன் செல்ஸால் ஆக்கப்பட்டது நம்முடைய ஒவ்வொருத்தரோட உடம்பும். 38 ட்ரில்லியன் செல்ஸ், அதாவது 38 லட்சம் கோடி திசுக்களால் ஆனது நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த அணுக்கள். நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர் அப்படிங்கிற புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்கன்னா இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். இப்படியான ஒரு விஞ்ஞானத்தை கொஞ்சம் கதைங்கிற வர்ணத்தை பூசி அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை புறம் தள்ளிவிட்டு ஆண்டாளின் திருப்பாவையை ஒரு திருப்பார்வை நாம் பார்த்தாக வேண்டும். விஞ்ஞானத்தின்படி பார்த்தால் அந்த 33 கோடி தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா எது முதல்ல போகுது? மனசு தானே அங்கே முதல்ல போகுது. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை 33 கோடி தேவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த திசுக்கள், 38 ட்ரில்லியன் திசுக்கள், செல்ஸ், இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல மனசு தானே போய், இங்கே வலிக்குதா, கண்ணீர் விடாத, வலிக்குதா, வலி சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லுது இல்லை. அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். அந்த 33 கோடி தேவருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று காப்பாற்றுகின்ற கண்ணனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இந்த கண்ணன்கிறது நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. புதிய பார்வை பார்க்கும்போது நம்முடைய மனசு தான் அந்த கண்ணன். அதை சுற்றி இருக்கின்ற ஒரு கவசமாக நப்பின்னை இருக்கிறாள். அப்படிங்கிறப்போ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணன்ட்டையும் பேசுகிறா, நப்பின்னைட்டையும் பேசுகிறா. கண்ணன்ட்ட நீ இப்படியெல்லாம் அந்த தேவர்களை காப்பாற்றுகின்றவனாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றா பாருங்க. கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலானா இந்த மாதிரி எங்களுடைய இலக்கை நோக்கி, எங்களுடைய லட்சியத்தை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா அதற்கான வல்லமை திரும்ப திரும்ப அந்த மனசில் நெருப்பு எரியணுங்க, அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அதைத்தான் ஆண்டாள் வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படிங்கிறா. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெப்பம் கொடுக்கும் விமலாவாக யார் இருக்கிறது என்றால், எந்த பகுதி இருக்கிறது என்றால் இதயம், அதற்குள் அரூபமாக இருக்கக்கூடிய மனசு இருக்குது. அப்படின்னா திருப்பாவை மனசை எப்படி வெல்வது என்று சொல்லித் தருகின்ற ஒரு சூத்திரம். அதனால் இந்த பாசுரத்தை நாம் இப்படி தான் பார்த்தாகணும். அதனால் கண்ணன்ட்ட பேசியாச்சு. அடுத்தது நப்பின்னைட்ட வரா பாருங்க. ஏன்னா மனசுக்கிட்ட முதல்ல நம்ம பேசிடுறோம், ஆனால் மனசை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதயம்ங்கிற ஒரு கவசம் மூடி மறைச்சிட்ருக்குல்ல, இன்னமும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே அப்படின்னு தள்ளி போடுதில்ல. அந்த நிலையை மாற்றுவதற்காக ஆண்டாள் இப்போது நப்பின்னைட்ட பேசுகிறா. நப்பின்னைட்ட பேசும்போது நீ எழுந்துரு,
கூடவே உன்னுடைய கணவனையும் எழுப்பிவிடு என்று சொல்கிறார். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். செப்பன்ன மென்முலை அப்படிங்கிறா. ஏன்னா இதயம்ங்கிறது ஒரு உறுப்பு, அதுக்கு இவர்களுடைய இலக்கோ கிழக்கோ லட்சியமோ புரியாது. அதனால் அது இன்னமும் ஃபார்ம் ஆகலை. இவங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கிற மாதிரி ஆண்டாளுக்கு அவளுடைய தோழிகளுக்கு அந்த லட்சியம் ஒரு உருப்பெற்றிருக்கிற மாதிரி நப்பின்னைக்கு உருப்பெறல இல்லை. இதயம் இன்னும் சோம்பேறித்தனமாக தானே இருக்குது. அதனால தான் மென்முலை அப்படின்னு பயன்படுத்துகிறா. சரி, இப்படி சொல்லிட்டு ஆண்டாள் 2 வார்த்தையை பயன்படுத்துகிறா பாருங்க. அடுத்தது, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். உக்கம்ங்கிறது விசிறி, தட்டொழிங்கிறது கண்ணாடி. அந்த உக்கத்தை பற்றி பேசியாச்சு. இந்த விசிறி என்பது நாம் உழைத்து களைத்து வேர்வை பொங்க நிற்கும் போது நமக்கு தேவையான ஒரு பொருள்னு சொல்லியாச்சு. தட்டொளி கண்ணாடி எதுக்கு? ஆண்டாளோட திருவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளோட திருக்கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே 1000 கண்ணாடி மாளிகை ஒன்று இருக்குது. அதில் போய் நின்னோன்னா ஒவ்வொரு துளி கண்ணாடியிலையும் 1000 துளியிலையும் நம்ம 1000 உருவமாக தெரிவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒற்றை உருவமாக இருக்கக்கூடிய நாம் 1000 உருவமாக அவதாரங்கள் எடுக்க வேண்டும். வெறுமே ஒரே ஒரு அவதாரம், ஒரே ஒரு பிறப்பு, ஒரே ஒரு பிறவி, ஒரே ஒரு அடையாளத்தோடு இல்லாமல் போவதற்கு இல்லை இந்த பிறப்பு. 1000 வெற்றிகளை நாம் பெற்றாக வேண்டும் என்று சொல்கிறாள் ஆண்டாள். அதை தவிர தட்டொளி என்பது நமக்கு முகத்தை பார்க்குற கண்ணாடின்னு சொல்கிறோம். ஏன் அது முக்கியம்னா, அலங்காரங்கள், கண்ணுக்கு மை தீட்டுவது, உதட்டுக்கு சாயம் பூசுவது, தலைக்கு அலங்காரம் செய்து கொள்வது, இதெல்லாம் அலங்காரம் இல்லை. உழைத்து களைத்து அந்த முகத்தில் துளிர்க்கின்ற அந்த வியர்வை துளிதான் எந்த ஒரு முகத்துக்கும் அலங்காரமாக அழகாக இருக்க முடியும் என்பதை சொல்வதற்காகத்தான் ஆண்டாள் உக்கமும் தட்டொழியும் என்று சொல்லுகிறாள். அப்படின்னா மனசுக்கிட்ட அவ பேசுகிறா. அந்த மனசை நப்பின்னை மூடி மறைத்து வைத்து கொண்டிருக்கிறாள். அதனால் நப்பின்னைட்ட சொல்கிறா, உக்கமும் தட்டொழியும் கொடுத்து உன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய மனசை எழுப்பிவிடு என்று. இந்த பாசுரம் இப்படியாக நகர்கிறது. அடுத்து வருகிறது 21வது பாசுரம். இதுலேயும் ஆண்டாள் அறிவு, மனசு, ஆளுமை இந்த 3ஐயும் பற்றி ஒரே பாசுரத்தில் சொல்கிறா. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். ஏனென்றால் புராணங்கள் சொல்கின்ற பார்வைங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஆனால் அது மட்டுமே போதாது. இப்போ உள்ள ஜென்சி இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இந்த புராண கதை, அப்போ ஆயர்குடியில் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா சரி வேற வேலையை பாரு, இப்போ என்ன இதில் பொருந்தி வருதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அப்படின்னா பொருந்தி வர வேண்டும் இப்போதுள்ள காலச்சூழலுக்கு என்றால் ஆண்டாளை பார்க்கின்ற பார்வையும் மாறி வர வேண்டும் என்பதனால் இந்த 21வது பாசுரத்தை எப்படி மாற்றி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணிமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு 3 வார்த்தையை சொல்கிறா ஆண்டாள். அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய், இதுதான் இப்போ நம்ம மாற்றி பார்க்குற விஷயம். அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது பால் எப்படி பொங்குகிறது, அது தன்னை வைத்து கொண்டிருக்கின்ற பாலை கறந்து கொண்டிருக்கின்ற அந்த கலத்தை தாண்டி பொங்குது அப்படிங்கிறத மிக அழகாக ஆரம்பிக்கிறாள். அந்த பாசுரத்தை திரும்ப பாருங்களேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இப்போல்லாம் டேக்ஸான்னு சொல்கிறோம்ல, பால் கறக்கிற பாத்திரம். அப்படி பால் கறக்கும்போது அந்த டேக்ஸாங்கிற பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பால் கறந்தாதான் இந்த பால் கறப்பதற்கான ஒரு நிலைப்பாடு வெற்றி அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அளவு அது இல்லாமல் அரை டேக்ஸாக தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்துடுச்சுன்னா நிச்சயமாக அந்த பால் கறக்கின்ற தொழில் வெற்றி அடையவில்லைங்கிறது புரியுதா? அப்போது வள்ளல் பெரும் பசுக்களாக நம்முடைய மனசு என்கின்ற அந்த பாத்திரம் திரும்ப 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 நம்முடைய இலக்குகளால் லட்சியங்களால் நிறைய வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு ஆண்டாள் என்ன சொல்லித்தரா பாருங்களேன் வழிமுறை. ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய். அறிவுராய் அப்படின்னா எழுந்திரு
அறிவு முதல்ல விழிச்சுக்கணும், அதனால் எழுந்துரு. அறிவு விழித்து கொண்டால் நமக்கு ஒரு விழிப்பு தோன்றிவிடும். அதனால் அறிவுராய் என்று அறிவை சொல்கிறாள். அடுத்தது ஊற்றமுடையாய். சரி, அறிவு விழிச்சாச்சு, எனக்கு இப்படியான ஒரு அடையாளம் வேணும், என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் நகரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா ஊற்றமுடையாய். அது என்ன அப்படின்னா, நமக்கு ஊக்கம் வேணும், ஆக்கம் வேணும், அந்த செயலை செய்வதற்கான வல்லமை வேணும்னு நம்ம நினைப்போம்ல, அது ஒன்றாயாச்சு. அடுத்தது பெரியாய் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அறிவால் தெளிவு பெற்று ஊக்கத்தால் அந்த செயலை செய்தால் நாம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக உயர்ந்து நிற்போம் என்கின்ற ஒரு புதிய கருத்தை இப்போ இல்லை, 21ஆம் நூற்றாண்டில் இல்லை, 7ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கான ஒரு தன்னுணர்வு பாடலாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் கொடுத்திருக்கிறார். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். தோற்றவர்கள்லாம் தங்களோட வலிமையை தொலைச்சு உன்னோட வாசல் படியில் வந்து நிற்கிறாங்கன்ற மாதிரி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பாசுரத்துக்கு விளக்கம் சொல்கிறவங்க. ஆனால் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், ஆண்டாள் தோற்கவில்லை, நோன்மை நோர்க்கிறாள் என்பதை இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறார். உன்னோட வாசலில் வந்து நாங்கள் நிற்கிறோம், தோற்றவர்களாக நிற்கவில்லை, நோற்பவர்களாக நிற்கிறோம். எங்களுடைய லட்சியங்களை நோற்பவர்கள், எங்களுடைய அடையாளங்களை நோற்பவர்களாக நாங்கள் நிற்கிறோம் என்றால், வாசல் என்பது மனசின் அந்த பெரிஃபெரல், மனசுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொலைவு, அது வரைக்கும் ஆண்டாள் வந்தாச்சுங்கிற அந்த வெற்றியை முதலாக இதில் அவள் வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் தோற்கவில்லை, ஆனால் மனசாகிய உன்னிடம் எங்களுடைய லட்சியத்தை வேண்டி நோன்பை நோர்க்கிறோம் என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் என்றால், அந்த நோன்பை நோற்பதனால் நாம் அறிவுடையவர்களாக மாறுகிறோம், ஊற்றமுடையவர்களாக மாறுகிறோம், பெரியவர்களாக மாறுகிறோம் என்றால், இப்படியாக நமக்குள் வெளிச்சத்தை கொடுக்கின்ற பாசுரமாக இந்த 21ஆம் பாசுரம் அமைந்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று ஆண்டாள் கேட்கிறாள். உறக்கம் விழித்தெழுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.